இல்ல நிச்சயமா இது தமிழ் நாட்டு மக்கள் எதிர்பார்த்த முடிவு. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அவரு அமித்ஷா வந்த பொழுதே ஒருவர வந்து மதிக்காதது, ஒரு பெரிய என்ன இப்படி வந்து இவரு வந்து இவ்வளோ தூரம் அவங்களுக்கு மரியாதை குடுக்குறாரு. அவர வந்து இவர வேணான்ட்டு போனவங்கள கூப்ட்டு எல்லா மரியாதையும் பண்ணிட்டு, இவர உதாசீனப்படுத்துறாங்க. ஏன் இப்படி இருக்காருன்னு லேசு பேசா பேசுனாங்க. இப்போ அது வந்து உச்சகட்டத்தை அடைந்தது என்பது பிரதமர் அவர் வந்து பலர் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. வாசன், அண்ணன் ஏசி சண்முகம் போன்றவர்களையும் சந்தித்து எழுத்துப்பூர்வமாக அவர் அப்பாயின்மென்ட் கேட்டவர சந்திக்க மறுத்தது வந்து, இதுக்கு பின்னாடி அவர் இருக்கக்கூடாதுன்னு தான் பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. எனவே பொதுமக்கள் வெளியேறணும் என்று எதிர்பார்த்த அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நேற்று வெளியேறிய செய்தி என்பது பொதுமக்கள் மத்தியிலே அண்ணன் ஓபிஎஸ்ஸின் மேல் ஒரு பெரிய ஒரு மதிப்பையும், மரியாதையும் கூட்டியிருக்கிறது. ஒரு புதுவிதமான ஒரு செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இந்த செல்வாக்கை அடிப்படையாகக் கொண்டு நாங்கள் எதிர்கால திட்டத்தை வகுத்து, எங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கும், எங்களை துச்சமாக அவமதித்தவர்களுக்கும் தக்க பாடம் புகட்ட எந்த அணிக்கு சென்றால், எந்த அரசியல் பாதையை மேற்கொண்டால் அவர்களுக்கு பாடம் புகட்ட முடியும், அந்த அரசியல் ரீதியாக பாடம் புகட்டுவதற்கு நாங்கள் சரியான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்.